வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம தென்னம்பிள்ளைகள்லாம் வச்சு கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சுங்க. மரங்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்கணும் எல்லாத்தையும் பார்க்கலாம் தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தாக்கா, காண்டாமிருகம் வந்து ஒரு வேலையை பார்த்துருக்கு பாருங்கள். நல்லா சாப்பிட்டு சக்கையை வெளியில் தள்ளியிருக்கு. இந்த மாதிரி சக்கை வெளியில் தள்ளி இருந்தாலே அது ஒரு காண்டாமிருக வண்டோட வேலை தான். நல்லா தொலைவி போட்டு உள்ளே கூர்த்தை சாப்பிட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மரம் நல்லா பார்க்க பச்சையாக தாங்க இருக்கும், நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே பாருங்கள், தலைவர் உள்ளே இறங்கி குறுக்க சாப்பிட்டுட்ருக்காரு. அதுவும் பாருங்கள், ஒரு மட்டையோட இடுக்கில் போய் சாப்பிட்டுட்ருக்கு. நம்ம நோட்டீஸ் பண்ணல அப்படின்னாக்கா மரத்தை அவ்வளோதான் காலி பண்ணிடும். அதுவும் இந்த இது வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே இருக்குங்க, ஈரமாகவே இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்குது, இன்னும் உள்ளே இருக்கும் அப்போனா வண்டு. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 3 வண்டு மரத்தை ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க டோட்டலாக. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபெரோமான் ட்ராப்ஸ்னு இருக்குது காண்டாமிருக வண்டுகளை இது பண்ணுறதுக்கு, அதை தான் வைக்கணும். ஆனால் இப்போ உள்ளே இருக்கிற இந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வளைவான கம்பி எடுத்து நல்லா எவ்வளோ குத்த முடியுமோ நல்லா உள்ளே குத்துங்க. ஏன்னா வண்டு உள்ளே இருந்தது அப்படின்னாக்கா அது ஹார்டு ஷெல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கீழே இருக்கிற வயிற்று பகுதி வந்து மென்மையாக இருக்கும். அதனால் அதில் குத்துப்படும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கம்பி, வளைவான கம்பி வச்சு உள்ளே நல்லா குத்தணும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா குத்திட்டு பாருங்கள். மெட்டாரைசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் இது உயிர் கொல்லி இது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, செம்மண்ணோட நம்ம மண்ணிலேயே நம்ம கொஞ்சமாக கலந்து ஃபுல்லாக அப்படியே பவுடரை போடவே கூடாது. கொஞ்சோண்டு மண்ணில் கலந்து, ஏன்னா இந்த மண் வந்து காண்டாமிருக வண்டில் கழுத்துலையோ எதுவோ அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதெல்லாம் வெளியில் வர முடியாது. ஸோ இதை கொஞ்சோண்டு கலந்து அந்த ஓட்டையில் நல்லா மேல் நோக்கி நல்லா எவ்வளோ தள்ள முடியுமோ அந்த மாதிரி நல்லா உள்ளே துருத்தி விடுங்க. மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா உள்ளே ஈஸியராக போகும். நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா தள்ளுங்க. இது எதுக்காக நம்ம இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பண்ணும்போது வண்டு உள்ளே இருந்தது அப்படின்னா அதை சக்கை தள்ளுறதுக்காக எப்படியும் பின்னாடி வரணும். நம்ம மண்ணை வச்சு நல்லா அடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா மூச்சு திணறி அதோட பின்னாடியும் வர முடியாது. ஸோ அந்த பதப்பதப்புலேயே வண்டு உள்ளே இறந்துடும். ஸோ இப்படி தான் இதை இந்த ப்ரொசீஜர் வந்து எப்போ நமக்கு சூட் ஆகும் அப்படின்னாக்கா, மரத்தை நீங்கள் எப்போ எர்லி ஸ்டேஜஸாகவே, அதாவது குறுத்து நோண்டி இப்போ தான் ஒரு தடவை வெளியில் சக்கை தள்ளியிருக்கு அப்படிங்கும்போது நம்ம நோட்டீஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா மரத்தை காப்பாற்றிட முடியும். இல்லை அப்படின்னாக்கா மரம் அவ்வளோதான், வாடி இறந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எப்படி உள்ளே குறுத்து உள்ளே எப்படி மண்ணை தள்ளுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வண்டு உள்ளே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பி வச்சு நோண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ மண் உள்ளே நம்மளால் தள்ள முடியுமோ அந்த மாதிரி தள்ளுங்க. இது போட்ட காயம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ அது வண்டு ஓட்டை போட்டது அப்படியே தான் இருக்கும். மரம் வளர அது வந்து அந்த பகுதி அப்படியே மூடிக்கும். என்ன பண்ணுறது, நம்ம தென்னம்பிள்ளைகளை பார்த்து வளர்த்துறோம் பாருங்கள். காண்டாமிருக வண்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சு. கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. பட்டு என்ன பண்ணுறது, எருவோடு நம்ம கொண்டாந்து கொட்டும்போது அதில் இருக்கிற அந்த வண்டு தானே காண்டாமிருக வண்டாக மாறுது. ஸோ ஒரு நல்லது பண்ணும்போது கெட்டதும் சேர்ந்தே வருது அதோட. ஸோ இந்த மாதிரி உங்கள் தோப்புலையும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நீங்களும் பண்ணுங்கள். ஒவ்வொரு மரத்தையும் நம்ம இண்டிவிஜுவலாக இப்படி பார்த்தா தான் நம்ம மரத்தை கொண்டாந்து காப்பாற்றி கொண்டாட முடியும். ஸோ தென்னை விவசாயிகள் இந்த மாதிரி எர்லியராக பாருங்கள். கணக்கில் வச்சுருக்கிறவங்களால பார்க்க முடியாது. பட் அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு மரத்துக்கும் நமக்கு உண்டான ஒரு தொடர்பு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மரமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசும் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு தான் தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு 3-4 மரத்தை பண்ணிடுச்சு. இப்போ எல்லாம் இப்போ நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நான் ஃபெரோமான் ட்ராப்ஸ் தான் வைக்கணும். அது எப்படி என்ன ஏதுங்கிறது நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிலும் அந்த பவுடரையும் சுற்றி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.